ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th தமிழில் ஃபஸ்ட் இயல் தான் வந்துட்டு ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு திராவிட மொழி குடும்பம். உலகத்தில் வந்துட்டு டோட்டலாக 6000 மொழிகள் பேசுகிறாங்க. நம்ம இந்தியான்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 1300 மொழிகள் பேசுகிறாங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்ன, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் பேசுகிற மொழிகளை வந்துட்டு 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. எத்தனை? 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தோ ஆசிய மொழிகள், ரெண்டாவது வந்துட்டு திராவிட மொழிகள், தேர்ட் ஒன் வந்துட்டு ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், ஃபோர்த் ஒன் வந்துட்டு சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவோட மொழிகளை வந்து டோட்டலாக எத்தனையா பிரிக்கிறாங்க? 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தோ ஆசிய மொழிகள், ரெண்டாவது வந்துட்டு திராவிட மொழிகள், தேர்ட் ஒன் வந்துட்டு ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், ஃபோர்த் ஒன் வந்துட்டு சீன திபெத்திய மொழிகள். இந்த 4ல் செகண்டா இருக்குல்ல இந்த திராவிட மொழிகள், இந்த திராவிட மொழிகளை பற்றி படிக்கிறது தான் இந்த ஃபுல் லெசனும். ஸோ இந்த செகண்டா இருக்கிற திராவிட மொழிகளை பற்றி தான் இந்த ஃபுல் லெசன்லேயும் நம்ம படிக்க போகிறோம். நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்படி நிறைய மொழிகள் பேசுறதுனால நம்ம இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சா அகத்திய லிங்கம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவை வந்துட்டு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இந்திய நாகரிகம்னு ஒன்று இருக்கு, இந்திய நாகரிகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹரப்பா மொகஞ்சதாரோ ஹரப்பா மொகஞ்சதாரோ அகழ்வாய்வுக்கு அப்புறமா தான் இந்திய நாகரிகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட இந்திய நாகரிகத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாகரிகம். ஸோ நம்மளோட இந்திய நாகரிகத்துக்கு என்ன பேர்? திராவிட நாகரிகம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு திராவிடம். அந்த திராவிடம் அதாவது இந்தியர்கள் நாம எல்லாருமே யார் அப்படின்னா திராவிடர்கள். இந்த நம்ம திராவிடர்கள் நம்ம பேசுற மொழி என்ன அப்படின்னா திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த திராவிடங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுல வந்துட்டு 2 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்துட்டு குமரிலப்பட்டர், இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருத்தர் வந்துட்டு குமரிலப்பட்டர், ரெண்டாவது வந்துட்டு யார் அப்படின்னா கால்டுவெல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் கால்டுவெல். கால்டுவெல் யாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து 1856 எழுதியிருப்பாரு. ஸோ திராவிடங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்துட்டு குமரிலப்பட்டர், ரெண்டாவது வந்துட்டு கால்டுவெல். குமரிலப்பட்டர் யார் அப்படின்னா திராவிடங்கிற வார்த்தையை முதல்ல குறிப்பிட்டவர். அதாவது திராவிடங்கிற வார்த்தையை முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா குமரிலப்பட்டர்னு எழுதணும். அதே திராவிடங்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாரு, யூஸ் பண்ணவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கால்டுவெல்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த தமிழுங்கிற வேர்ட்ல இருந்து தான் திராவிடா, அதாவது தமிழுங்கிற வேர்ட்ல இருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல்லே வந்துச்சு அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா ஹிராஸ் பாதிரியார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ்ல இருந்து எப்படி திராவிட வந்துச்சு, அப்படி திராவிடங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு ஹிராஸ் பாதிரியார் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இடையில வந்து ஒரு மிஸ்ஸிங் வேர்டு மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை வந்து லைனாவே படிச்சுக்கலாம். ஈஸி தான், நான் சொல்ற மாதிரி படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நார்மலா தமிழ்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கடைசியா வந்துட்டு நம்மளுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? திராவிடா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடணும்? தமிழ்னு எழுதிக்கோங்க. லாஸ்டா என்ன வேர்டு வந்துச்சு? திராவிடான்னு வந்துச்சு. இப்போ இடையில இருக்க ஒரு 5 வேர்டு மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தமிழ்ல இல்லு இருக்குல்ல, அதை வந்து லான்னு மாற்றணும், தமிழா. ரெண்டாவது ஒன்று என்ன, இல்ல வந்து லாவா மாத்திரம், தமிழா. அதுக்கடுத்து சின்ன லா போட்டு எழுதுங்க, தமிழா. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ், அடுத்து தமிழா, அடுத்து தமிழா. ஓகே, நான் அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா டீன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து என்னன்னு போடணும்? டி, டிரமிழா. ஃபோர்த் ஒன் என்ன? டிரமிழா. அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து டீக்கு பதிலாக இட்டு போட்டுக்காங்க, இட்ரமிழா, இட்ரமிழா. ஓகே, அடுத்து இத்தை வந்து இத்தா மாத்திக்கோங்க,
இத்ராவிடா, இத்ராவிடா. லாஸ்ட் வந்து திராவிடா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், தமிழ் அப்படி எழுதுறோம். அதுக்கடுத்து வந்து அந்த இல்ல மட்டும் லாவா கன்வெர்ட் பண்றோம், தமிழா. அடுத்து வந்து சின்னலா தமிழா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து டி போடுறோம், ஃபிஃப்த் ஒன் வந்து இட்டு போடுறோம், சிக்ஸ்த் ஒன் வந்து இத்து போடுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஇ, இட்டு, இத்து. ஓகே, மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த் ஒன் என்ன டி, ஃபிஃப்த் ஒன் என்ன இட்டு, சிக்ஸ்த் ஒன் என்ன இத்து. அந்த தமிழ் லாஸ்ட் வந்து திராவிடா. ஓகேவா, இப்போ உங்க எல்லாருக்கும் கரெக்டா ஞாபகம் இருக்கும். தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, இட்ரமிழா, திராவிடா, லாஸ்டா வந்துட்டு திராவிடா. ஓகே ஓகே. அதுக்கடுத்து நம்மளோட மொழிகளை வந்து யாரெல்லாம் ஆய்வு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இல்லை எல்லாமே படிச்சுட்டு இருக்காதீங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸை பத்தி பார்க்க போறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வடமொழி, நம்மளோட இந்தியாவில் இருக்க வடமொழியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஐரோப்பிய மொழிகளோட, அதாவது வடமொழிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஐரோப்பிய மொழிகளோட இதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா, வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா 1816, அதாவது 1816ன்னு படிச்சுக்கோங்க. 1816ல வந்துட்டு 3 பேர் வந்துட்டு நம்மளோட மொழிகளை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா பாப், ராஸ், கிரீம். இவங்க 3 பேரும் யாரெல்லாம், பாப், ராஸ், கிரீம். இவங்க 3 பேரும் 1816, அதை 1816ன்னு படிச்சுக்கோங்க. ஸோ 1816ல பாப், ராஸ், கிரீம் இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மொழிகளை வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம நாடு, நம்மளோட அண்டை நாடுகள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கன்னடா, ஆந்திரா, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த 4 மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 4 மொழிகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த 4 மொழிகளையும் வந்துட்டு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு அவரே பேர் வைக்கிறாரு. யாரு, பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து இந்த 4 மொழிகளையும் ஆய்வு செஞ்சு இதுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னதும் இல்லாம அந்த 4 மொழிகளுக்கும் ஒரு பேரும் வைக்கிறாரு. அது என்ன பேர் அப்படின்னா தென்னிந்திய மொழிகள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோக்கன் ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தென்னிந்திய மொழிகள் 4 மொழிகள் இருந்துச்சுல அதோட சேர்த்து இந்த 3 மொழிகளையுமே ஆராய்ச்சி பண்றாரு. எதை, மால்தா, தோடா, கோண்டி, இந்த 3 மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 4 மொழிகள் பிளஸ் இந்த 3 மொத்தம் 7 மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா தமிழியன். ஓகே, ஹோக்கன் என்ன பண்றாரு, மால்தா, தோடா, கோண்டி இது 3த்தையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பேர் வைக்கிறாரு, தமிழியன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வச்சது இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மொழிகள், அதாவது தமிழியன் சொல்ற இந்த மொழிகள் வந்து ஆரிய மொழிகள்ல இருந்து மாறுபட்டு இருக்கு, ஆரிய மொழிகளுக்கும் இந்த மொழிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு, ஹோக்கன். அதுக்கடுத்து இதே கருத்தை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். இந்த மார்க்ஸ் முல்லர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு சொல்ற அந்த ஹோக்கன் சொல்றாரு இல்ல, இந்த ஹோக்கன் சொல்ற அதே கருத்தை வந்து மார்க்ஸ் முல்லரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஜோன்ஸ் பார்த்தோம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வடமொழி ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஐரோப்பிய மொழிகளோட டிஃப்ரெண்டா இருக்கு, வேறுபட்டு இருக்குன்னு சொன்னவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 1816, அதாவது 1816ல யார் வரா, ஒரு 3 பேர் வந்துட்டு மொழியை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. யாரெல்லாம், பாப், ராஸ், கிரீம் இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, மொழிகளை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. நெக்ஸ்ட் யார் வராங்க, பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட அண்டை நாடுகள், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் காமனா ஒரு பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன பேர் வைக்கிறாரு, தென்னிந்திய மொழிகள்னு பேர் வைக்கிறாரு. இவருக்கு அடுத்து யார் வர்றாரு, ஹோக்கன் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த மொழிகளோட சேர்த்து, அதாவது
தென்னிந்திய மொழிகளோட சேர்த்து மால்டா, தோடா, கோண்டி இந்த 3 மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? தமிழியன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வச்சது இல்லாம இவர் என்ன சொல்றாரு? இந்த தமிழியன்ற மொழிகள் எல்லாமே வந்துட்டு ஆரிய மொழிகள்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றாரு. இதே கருத்தை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? மார்க்ஸ் முல்லரும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு அதே கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து முக்கியமானவர் யார் அப்படின்னா கால்டுவெல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திராவிடங்கிற வார்த்தையை முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டா குமரில பட்டரை சொல்லணும். ஆனா பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டா கால்டுவெல் சொல்லணும். ஓகே, இந்த கால்டுவெல் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் இவரை பத்தி என்ன அப்படின்னா 1856 இவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலோட பேர் என்ன அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதினது யாரு? 1856 கால்டுவெல் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவரும் வந்துட்டு இந்த திராவிட மொழிகள் வந்துட்டு ஆரிய மொழி குடும்பத்துல இருந்து டிஃப்ரெண்டானது. இந்த ஆரிய குடும்பத்துல இந்த திராவிட மொழிகள் வராது. திராவிட மொழிகளுக்கும் ஆரிய மொழி குடும்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? கால்டுவெல் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு திராவிட மொழி குடும்பம்னு பார்த்தோம்ல, அதுல வந்துட்டு இந்த நில அடிப்படையில வந்துட்டு ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க இந்த மொழி குடும்பத்தை. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. அதாவது திராவிட மொழி குடும்பத்தை ஃபர்தரா அதுக்கு கீழே வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன? தென் திராவிட மொழிகள், 2வது நடு திராவிட மொழிகள், 3வது வந்துட்டு வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாருங்க தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. டோட்டலா இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24. இப்ப வந்து டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 28. இதுல வந்து புதுசா ஒரு 4 மொழிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ 28. ஓகேவா? ஆனா இந்த டேபிள்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24 இருக்கு. இது படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, பார்க்க நிறைய மொழிகள் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து ஷார்ட்டா படிக்கலாம் அப்படின்னா இந்த 3 இதுல நான் 2 இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது தென் திராவிட மொழிகளுக்கும் வட திராவிட மொழிகளுக்கும் ஷார்ட்கட் சொல்றேன். ஸோ ஏதாவது ஒரு மொழி கொடுத்து என்ன திராவிட மொழி அப்படின்னு கேட்டா நம்மளால ஈஸியா எழுத முடியும். சப்போஸ் நான் சொல்ற இந்த 2 ஷார்ட்கட்லயும் வராத மொழி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம நடு திராவிட மொழிகள்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் தென் திராவிட மொழிகளுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம். நான் 1 to 3 போட்டிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி நீங்களும் அது பக்கத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கதை வந்து அந்த ஃபார்மேட்ல தான், அதாவது அந்த லைன்ல தான் சொல்லுவேன். இப்போ வந்து அந்த அதாவது நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்ற கதை உங்களுக்கு புரியும். தமிழ் பேசுற பசங்களும் மலையாளம் பேசுற பசங்களும் கன்னட படம் பார்க்க போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா குடகு மலைக்கு போறாங்க. அந்த குடகு மலைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருளா இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப இருளா இருக்கு. ரொம்ப குளிருதுன்னா துளு. ஓகேவா? ரொம்ப குளிருது. அதனால பயங்கர காத்தா அடிக்குது. காத்தா அடிக்கிறதுனால காருக்குள்ள போய் நாங்க உக்காந்துக்கிறோம், உன்னோட காரை தாடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஓகே, இன்னொரு தடவை கதை சொல்றேன் கேளுங்க. தமிழ் பேசுற பசங்களும் மலையாளம் பேசுற பசங்களும் கன்னடம் படம் பார்க்கறதுக்காக குடகுமலைக்கு போறாங்க. அங்க வந்து ரொம்ப இருளா இருக்குது, ரொம்ப குளிருது. என்னன்னு பார்த்தா ரொம்ப காத்தா அடிக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னோட காரை தாடா, அதுக்குள்ள போய் உக்காந்துக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வட திராவிட மொழிகள். அது வந்துட்டு 3 தான் இருக்கு. ஸோ இது நம்ம பார்த்துடலாம். அதாவது வட சைடு இருக்க மாலுக்கு, அதாவது வட சைடு இருக்க மாலுக்குள்ள குருக்கள் எப்படி போவாங்க அப்படின்னா அவங்க கையில வந்துட்டு ஒரு குயில் எடுத்துட்டு தான் போவாங்க. வட சைடு இருக்க மால்ல குருக்கள் எப்படி போவாங்க? தன்னோட கையில வந்துட்டு கண்டிப்பா ஒரு குயில் எடுத்துட்டு தான் போவாங்க. குயில்ங்கிறது என்ன அப்படின்னா பிராகுயி அப்படின்னு இருக்குல்ல, பிராகுயி, அதுதான் வந்து குயில். ஓகே, வட சைடு இருக்க மாலில் குருக்கள் எப்படி போவாங்க? கையில வந்துட்டு குயில் எடுத்துட்டு தான் போவாங்க. இப்ப வந்து நம்ம தென் திராவிட மொழிகளுக்கும் வட திராவிட மொழிகளுக்கும் ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இப்ப இந்த 2 கதையிலும் இல்லாத ஏதாவது ஒரு மொழி டிஃப்ரெண்டா கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன, எந்த திராவிட மொழிகள் நம்ம எழுதின ஆன்சரு நடு திராவிட மொழிகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம்
டோட்டலாக எத்தனை மொழிகள் இருந்துச்சு அப்படின்னா பழசு வந்துட்டு 24 இருந்துச்சு, புதுசாக ஒரு 4 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக எத்தனை மொழிகள் இருக்குது? 28 மொழிகள் இருக்குது. அந்த இப்போ மேலே பார்த்தது டோட்டலாக 24. எக்ஸ்ட்ரா அந்த புதுசாக கண்டுபிடிச்ச 4 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோலிக்கா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோலிக்கா. இந்த 4த்தையும் சேர்த்து மொத்த திராவிட மொழிகள் இப்போ எத்தனை இருக்கு? 28 திராவிட மொழிகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா, அதாவது கால்டுவெல் சொன்னா ஒரு கூற்று தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படிங்கிறது வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். அதாவது தமிழுங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சமஸ்கிருதத்துல வடமொழினாவே நமக்கு தெரியும் சமஸ்கிருதம்னு. ஸோ தமிழுக்கும் வடமொழி சமஸ்கிருதத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இது ஒரு தனி மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? கால்டுவெல் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம இப்போ ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திராவிட மொழிகள் என்னன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த மொழிகளில் பழமையான இலக்கண நூல் என்ன, இலக்கிய நூல் என்ன, அது எந்த காலத்தில் எழுதுனாங்க, அதுக்கு என்ன சான்று வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கான்செப்டை தான் நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி பார்க்கலாம். தமிழில் வந்துட்டு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கியம் எது அப்படின்னா சங்க இலக்கியம். அதாவது சங்க இலக்கியம்னா என்ன அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு, அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பழமையான இலக்கியம்னு சொல்றாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கியம் எது? சங்க இலக்கியம். அதோட காலம் என்ன அப்படின்னா கிமு 5ல இருந்து கிமு 2, அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இலக்கண நூல். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு என்னதான் ஞாபகம் வரணும்? தொல்காப்பியம். ஸோ பழமையான இலக்கிய நூல் என்ன? சங்க இலக்கியம். இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தோட காலம் என்ன அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. இதுக்கு இந்த இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் நம்ம கிட்ட என்ன வந்து சான்று இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நூலோட பேரு தமிழ் இலக்கிய வரலாறு. அதை எழுதுனது யாருன்னா மு வரதராசனார். அதுக்கு இந்த நூலுக்காக இந்த மூவா வந்துட்டு மு வரதராசனார் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்காரு. அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம், காலம் வந்துட்டு 3ஆம் நூற்றாண்டு. இந்த இலக்கியம் இலக்கணம் இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிட்ட இருக்க சான்று என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற ஒரு நூல். அதை எழுதுனது வந்துட்டு மு வரதராசனார். அவர் வந்துட்டு இந்த நூலுக்காக என்ன விருது வாங்கியிருக்காரு? சாகித்ய அகாடமி விருதை வந்துட்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்னட மொழி. கன்னட மொழியில பழமையான இலக்கிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கவிராஜ மார்க்கம். என்ன நூல்? கவிராஜ மார்க்கம். கன்னடத்துல பழமையான இலக்கிய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா கவிராஜ மார்க்கம். அதோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் இலக்கண நூல். இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம். அதாவது இந்த கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா இலக்கிய நூலும் இலக்கண நூலும் ஒன்னே தான், கவிராஜ மார்க்கம். ஸோ காலமும் அதே தான், 9ஆம் நூற்றாண்டு. அப்போ கன்னடம்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது 2 விஷயம்தான். கவிராஜ மார்க்கம், காலம் வந்துட்டு 9ஆம் நூற்றாண்டு. இலக்கிய நூல் கேட்டாலும் இலக்கண நூல் கேட்டாலுமே கவிராஜ மார்க்கம் தான் ஆன்சரு. காலம் கேட்டாலும் 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு. தெலுங்கு வந்துட்டு பார்க்க போறோம். தெலுங்குல வந்துட்டு பழமையான இலக்கிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதம். தெலுங்கை பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கிய நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதம். அதோட காலம் வந்துட்டு 11ஆம் நூற்றாண்டு. இலக்கிய நூலுக்கு காலம் வந்துட்டு 11ஆம் நூற்றாண்டு. அதே வந்துட்டு தெலுங்குல வந்து பழமையான இலக்கிய நூல் அதாவது இலக்கண நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம். அதாவது பழமையான இலக்கண நூல் தெலுங்குல எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம். அதோட காலம் எத்தனை அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு. ஓகே, தெலுங்கோட பழமையான இலக்கிய நூல் என்ன? பாரதம். பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம். காலத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் தான்
11, 12. ஓகேவா? இந்த கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா சான்று வந்து ஒன்னே ஒன்று தான். காமனா ஒரே ஒரு நூல் தான் இருக்கு. அந்த நூல் பேர் என்ன அப்படின்னா இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். என்னது? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். இதை எழுதுனது யார் அப்படின்னா சேவை சண்முகம். ஸோ தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் காமனா நமக்கு கிடைச்சிருக்க சான்று எது அப்படின்னா ஒரே ஒரு நூல் தான். அதை எழுதுனது யாரு? சேவை சண்முகம். ஓகே, லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மலையாளம். மலையாளத்துல வந்துட்டு பழமையான இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராமசரிதம். பழமையான இலக்கிய நூல் என்னது? ராமசரிதம். அதோட காலம் வந்துட்டு 12ஆம் நூற்றாண்டு. அதே இலக்கண நூல், பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லீலா திலகம். ஓகே, இலக்கிய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா ராமசரிதம். இலக்கண நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா லீலா திலகம். இதோட காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு. இலக்கியத்துக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டு, இலக்கணத்துக்கு வந்து 15ஆம் நூற்றாண்டு. இந்த மலையாளத்துக்காக நம்ம கிட்ட இருக்கிற சான்று என்ன அப்படின்னா மலையாள இலக்கிய வரலாறு. மலையாள இலக்கிய வரலாறு இந்த நூலும் கூட சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் நூல்கள் பார்த்திருக்கோம்? தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இது 4த்துக்கும் நம்ம வந்துட்டு பழமையான இலக்கிய நூல் என்னன்னு பார்த்துருக்கோம். பழமையான இலக்கண நூல் என்ன, அது எழுதின காலம் என்ன, அதுக்கு நம்ம கையில என்ன சான்று இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இந்த வந்து டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில், நம்மளோட நாட்டில் வந்துட்டு நம்மளோட ரூபா நோட்டில் வந்துட்டு தமிழ் மொழி இருக்கிறது ஓகே. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தவிர, அதாவது இந்தியாவையும் தவிர வெளிநாட்டில் வந்துட்டு சில நாட்டில் வந்துட்டு அவங்களோட பணத்தில் வந்துட்டு தமிழ் மொழி இருக்குதா. அந்த நாடுகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மொரீசியஸ், இலங்கை. ஸோ தமிழ்நாட்டை தவிர தமிழ் மொழி ரூபா நோட்டில் இருக்கிற நாடுகள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இலங்கையும் மொரீசியஸும். ஓகே, அவ்வளோதான். திராவிட மொழி குடும்பம் வந்து முடிஞ்சிடுச்சு. செகண்ட் லெசன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் லெசன் வந்துட்டு தமிழ் ஓவியம். இதை எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். இந்த செய்யுள் படிக்கணுமானா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம வந்து ஆசிரியர் குறிப்புக்கு போயிடலாம். இந்த ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறவர் வந்துட்டு தமிழ் ஓவியம் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸான கோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 கோட்ஸ் இருக்கு, இங்க ஒரு கோட்ஸ் இருக்கு, இன்னொரு கோட்ஸ் வந்து வெளியே புக் பேக்ல இருக்கும். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான். அதாவது ஒரு பூவோ எப்படி மலருது, இல்லை இந்த குழந்தைகள் எப்படி சிரிக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து டிக்ஷனரி எதுவும் தேவையில்லை. அது மாதிரிதான் பாடலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? ஈரோடு தமிழன்பன். இவரோட இன்னொரு ஃபேமஸான கோட்ஸ் என்ன அப்படின்னா 10 தடவை கீழே விழுந்தவனுக்கு நிலம் சொல்லுதான், நீ 9 முறை விழுந்து வந்து வெற்றிகரமா எழுந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்னாடி ஒரு கோட்ஸ் இருக்கும். 10 முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதாம், நீ 9 தடவை வெற்றியோடு எழுந்தவன் தானே, துணிவோடு எழுந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 கோட்ஸையும் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் அது வந்துட்டு ஈரோடு தமிழன்பன். இங்க நம்மளுக்கு சொன்னது வந்து ஒரு பூவின் மலர்ச்சி, இந்த கோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து எதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா புது கவிதை, சிறுகதை, இதெல்லாம் வந்துட்டு இவர் எழுதியிருக்காரு. இவரோட கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்யூ. அதுக்கடுத்து வந்துட்டு இவரோட ஒரு நூல் வந்துட்டு 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இவரோட ஒரு நூல் வந்துட்டு 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அந்த நூல் பேர் என்ன அப்படின்னா வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ. ஸோ ஈரோடு தமிழன்பனை பற்றி என்ன படித்தோம்? அவர் வந்து ஒரு ஃபேமஸான கோட்ஸ், அந்த பூவின் மலர்ச்சியும் குழந்தையின் சிரிப்புக்கும் அகராதி தேவையில்லைன்னு ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இவரோட புது கவிதைகள் என்ன அப்படின்னா லிமரைக்யூ, சென்ட்ரியோ, அதுக்கடுத்து வந்துட்டு ஹைக்கூ. இது 3 இவர் எழுதின புது கவிதைகள். இவரோட சாகித்ய அகாடமி வாங்கின நூல் எது அப்படின்னா வணக்கம் வள்ளுவ. எந்த வருஷம்? 2004. இது 3 பாயிண்ட்ஸ் தான். நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? ஈரோடு தமிழன்பனை பற்றி. இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க, இதை அப்படியே பார்த்துக்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இந்த கோட்ஸ் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. அதுக்கடுத்து
பாரதியாரோட ஒரு ஃபேமஸான கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது யாரு? பாரதியார். அதுவே வந்துட்டு இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிங்கள நிகண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா உலக தாய்மொழி நாள் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் என்னைக்கு? பிப்ரவரி 21. அதுக்கடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். அதாவது தமிழ் வந்து ஆட்சி மொழியா தமிழ்நாட்டில் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி மொழியா இல்லாம இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல எங்கெல்லாம் ஆட்சி மொழியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை, சிங்கப்பூர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ரூபா நோட்ல எங்கெல்லாம் தமிழ் வேர்டு இருக்கு அப்படின்னா இலங்கையும் மொரீசியஸும் பார்த்தோம். அதே ஆட்சி மொழி எங்க வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆட்சி மொழின்னு கேட்டாங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர். அதுவே வந்து பணத்தாள்ல அது ரூபா நோட்ல தமிழ் மொழி இருக்கு எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இலங்கை, மொரீசியஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு தமிழ் வீடு தூது. அதாவது இதுல வந்துட்டு இந்த தெரிந்து கொள்வோம் மட்டும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 2 லைன் இருக்கணும், எதுகையில அமைஞ்சிருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும், 2 லைன் இருக்கணும், எதுகையில அமைஞ்சிருக்கணும். அதாவது எதுகைன்னா என்ன? 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கன்னி. அதான் கொடுத்துருக்காங்க. 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. நான் சொன்னேன்னா 2 அடிகள் இருக்கணும், அதாவது 2 லைன் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? எதுகையால இருக்கணும். அதாவது செகண்ட் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? கன்னின்னு பேரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நூல் குறிப்பு பார்த்துடலாம். தமிழ் வீடு தூது பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க அப்படியே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் வரும், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தூதுங்கிறது வந்து நம்ம 96 வகை சிற்றிலக்கியங்கள் படிப்போம்ல, அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க? தூது. இதுக்கு 2 சிறப்பு பேர் இருக்கு, அதாவது வேறு பெயர்கள் 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். இந்த தூதுங்கிற இலக்கியத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அன்னப்பறவையிலிருந்து வண்டு வரைக்கும் ஒரு 10 பொருளை வந்து யார் மேல காதல் வந்திருக்கோ அவங்க கிட்ட போய் மாலை வாங்கிட்டு வர சொல்லி இந்த 10 பொருளையும் தூதா அனுப்புறது தான் வந்துட்டு இந்த தூது இலக்கியத்தோட கான்செப்ட். இந்த தமிழ் வீடு தூதுனா என்ன அப்படின்னா மதுரையில கோவில்ல இருக்க கடவுள் பேர் தான் சொக்கநாதர். அந்த சொக்கநாதர் மேல வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வந்துருது. அந்த பெண் வந்து தூதா எதை அனுப்புறான்னு பாருங்க, தமிழ வந்துட்டு தூதா அனுப்புறாங்க. எதை தூதா அனுப்புறாங்க? தமிழ் மொழியே வந்துட்டு சொக்கநாதர் கிட்ட வந்து தூதா அனுப்புறாங்க. சோ அந்த தமிழ் மொழியே தூதா அனுப்புனனாலதான் இந்த நூலுக்கு என்ன பேர் வந்துச்சு? தமிழ் வீடு தூதுங்கிறது இந்த நூலுக்கு பேரா வந்திருக்கு. ஓகே, இந்த நூல்ல வந்துட்டு எத்தனை கன்னிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 268 கன்னிகள் இருக்கு. டோட்டலா இதுல எத்தனை கன்னிகள் இருக்கு? 268 கன்னிகள் இருக்கு. இந்த நூலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னா 1930ல ஊவேசா தான் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் வீடு தூதை வந்துட்டு பதிப்பிச்சிருக்காரு. இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா நம்மளுக்கு இதோட ஆசிரியர் பேர் தெரியாது. டோட்டலா இதுல வந்து 5 பாயிண்ட் தான். 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணுதான் தூது இலக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காதல் கொண்ட பெண் வந்து அதாவது அன்னப்பறவை முதல் வண்டு வரைக்கும் ஒரு 10 பொருளை வந்துட்டு தூதா மாலையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தூதா அனுப்புறது தான் இந்த தூது இலக்கியத்தோட கான்செப்ட். இந்த இடத்துல ஏன் தமிழ் வீடு தூதுன்னு பேர் வருது அப்படின்னா மதுரையில கடவுளா இருக்க சொக்கநாதர் மேல ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு. அதனால அந்த பொண்ணு வந்து எதை தூதா அனுப்புறா அந்த கடவுள்கிட்ட? தமிழ் மொழியையே வந்துட்டு
தூது அனுப்புறா. அதனால இந்த நூலுக்கு என்ன பேர் வந்திருக்கு? தமிழ் வீடு தூதுன்ட்டு பேர் வந்திருக்கு. இந்த தூது இலக்கியத்துக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம், இது ரெண்டுமே தூது இலக்கியத்தோட வேறு பெயர்கள். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல டோட்டலா எத்தனை கன்னிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 268 கன்னிகள் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சது யாரு அப்படின்னா 1930ல ஊவேசா தான் ஃபர்ஸ்ட் இதை பதிப்பிச்சிருக்காரு. இதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு கேட்டாங்கன்னா தெரியாது. தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு கேட்டா ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகே, மொத்தம் 6 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தூங்கு தமிழ் நீடு வாழ்க. தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இந்த ஒரு லைனை கொடுத்து இது யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது நம்ம காதுல போடுற குண்டலமும் கையில போடுற வளையாபதியும், அதாவது காதுல போடுற தோடும் கையில போடுற அந்த வளையலும் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். ஓகே, குண்டலமும் வளையாபதியும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே சுத்தமா இருக்கணும். சுத்தானந்த பாரதியார். நெக்ஸ்ட் வந்துட்டு வளரும் செல்வம். இதுல வந்துட்டு இந்த சில தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல இருந்து. இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா மென்பொருள். சாஃப்ட்வேர்னா என்ன? மென்பொருள். ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ப்ரௌசர்னா உளவி. கிராப் அப்படின்னா செதுக்கி. கிராப் அப்படின்னா செதுக்கி. நெக்ஸ்ட் கர்சர். கர்சர்னா என்ன அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. கர்சர்னா என்ன அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு சைபர் ஃபேஸ். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது? இணையவெளி. அதுக்கடுத்து சர்வர். சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி. சர்வர்னா என்ன? வையக விரிவு வலை வழங்கி. நெக்ஸ்ட் ஃபோல்டர்னா என்ன அப்படின்னா உரை. நெக்ஸ்ட் ஃபோல்டர்னா என்ன? உரை. லாஸ்டா வந்துட்டு லேப்டாப்னா என்ன அப்படின்னா மடிக்கணனி. இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இணையவெளி, சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, லேப்டாப் அப்படின்னா மடிக்கணனி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 9th தமிழில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எதுவும் படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. சப்போஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.